குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். 2 அமர்வுகளாக நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டம். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பொருளாதார செயல்பாடு, பணவீக்கம், நிதி பற்றாக்குறை, எதிர்கால திட்டங்கள் இடம்பெறும். சென்னை அபிராமிபுரத்தில் பிரபல தொழிலதிபர் மகள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. 7 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் காலை முதல் சோதனை நடத்தி வருவதாக தகவல். கோவை மத்திய சிறையில் மேலும் ஒரு கைதி உயிரிழப்பு. ஒரே வாரத்தில் 2 கைதிகள் உயிரிழந்ததால் பரபரப்பு. மேட்டூர் அருகே விவசாயி வீட்டை ஜப்தி செய்ய வந்த நிதி நிறுவன ஊழியர்களை சிறைபிடித்த பொதுமக்கள். ஸ்டேஷன்ல பேசியிருக்கு, சொல்லியிருக்கு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, நீங்க இங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுங்க. நீங்க அங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுங்க. கிராம மக்கள் திரண்டதால் காரில் தப்பிய நிதி நிறுவன உரிமையாளர் காவல் நிலையத்தில் தஞ்சம். சென்னை ECRல் பெண்களை காரில் விரட்டி சென்று அச்சுறுத்திய வழக்கில் 6 பேர் கைது. 2 கார்களையும் பறிமுதல் செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்கும் ஒப்பந்த அறிவிப்பு ரத்து. மாநகராட்சி நிர்வாகமே திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தும் என்று மேயர் பிரியா அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் தாவேக மாவட்ட செயலாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். அனுமதியின்றி பேரணி சென்றதாக தாவேகாவினர் மீது 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை. பிற்பகல் 2 மணி முதல் இரவு வரை சென்னை ECR சாலையில் போக்குவரத்து மாற்றம். சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திலிருந்து ECR வரை பலத்த போலீஸ் பாதுகாப்பு. உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சூடு. பூஞ்ச் எல்லை வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. தேர்தல் ஆணையம் அரசியல் செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுக்கும் பாஜகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார். யமுனை ஆற்றின் அவல நிலைக்கு மத்திய மாநில அரசுகளே காரணம். பிரதமர் மோடி மற்றும் கெஜ்ரிவால் மீது ராகுல் காந்தி கடும் விமர்சனம்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய புதிய தேடுதல் குழுவை நியமிக்க வேண்டும். யுஜிசி பிரதிநிதியுடன் புதிய குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். வேலூரில் சாலையோர தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்திய மாநகராட்சி அதிகாரிகள். கடை உரிமையாளரை திமுகவினர் விரட்டிய நிலையில் பல ஆண்டுகளாக நடத்தி வந்த கடைகள் அகற்றம். வேலூர் அருகே பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு. பாலியல் வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனின் செல்போன் அழைப்பு விவரங்கள் தன்னிடம் உள்ளது. ஞானசேகரனுடன் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்பில் இருப்பதாக அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் வாகனங்களை நிறுத்தி போலீசார் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ வைரல். லஞ்சம் வாங்கியதால் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட 2 காவலர்களும் பணியிடை நீக்கம். தஞ்சையில் அரசு நிகழ்ச்சிக்காக பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட மாணவர்கள். நிகழ்ச்சிக்காக மாணவர்களை கூலி தொழிலாளர்கள் போல் வேலை வாங்கிய அவலம். புதுச்சேரியில் மாலை 6 மணிக்கு மேல் பள்ளிகளில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என அரசு உத்தரவு. விடுமுறை நாட்களில் வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை. மும்பையில் மெட்ரோ ரயில் மேம்பால கட்டுமான பணியில் விபத்து. மேம்பால தூணின் இரும்பு செண்டிங் குடியிருப்பின் சுவர் மீது விழுந்ததால் பரபரப்பு. டெல்லியில் கடும் குளிரால் 56 நாட்களில் 474 பேர் உயிரிழப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. பீகாரில் அரசு பணியாளர் தேர்வை மீண்டும் நடத்த கோரி நீடிக்கும் போராட்டம். தேர்வர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் மோதி வெடித்து சிதறிய பயணிகள். விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. விபத்தில் சிக்கிய 67 பேரில் ஒருவர் கூட உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று அதிபர் ட்ரம்ப் தகவல். அமெரிக்க விமான விபத்திற்கு பைடன் ஒபாமாவின் நிர்வாக கொள்கைகளே காரணம் என ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்க விமானத்துறையின் செயல் தலைவராக கிறிஸ் ரோஸ்லியோவை நியமித்து உத்தரவு. மூன்றாவது கட்டமாக 8 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு. விடுவிக்கப்பட்டவர்களை கண்ணீர் மல்க கட்டித் தழுவி வரவேற்ற உறவினர்கள். 4வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்ல இந்திய அணி தீவிரம். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று நண்பகல் பலப்பரீட்சை.
இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் முனைப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான கேப்டன்களின் போட்டோ ஷூட் ரத்து. அணிகளின் மாறுபட்ட பயண அட்டவணை காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சென்னை அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி. கேரளா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி. ரவி மோகன் நடிப்பில் வெளியாகியுள்ள காதலிக்க நேரமில்லை படத்தின் மொபைலோ வீடியோ பாடல் வெளியீடு. இசைப்புயல் AR ரஹ்மானின் மகன் அமீன் பாடிய பாடலின் வீடியோவை வெளியிட்டது படக்குழு. உலகம் முழுவதும் ஹிட் அடித்த ஸ்குயிட் கேம் தொடரின் 3வது சீசனின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவித்த நெட்ஃபிளிக்ஸ்.